الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த இரவு தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய மார்க்க விளக்க வகுப்பிலே பல்வேறு தலைப்புகளில் தொடர் உரையாக நிகழ்த்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலிருந்து தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படைகளையும் அது எவ்வாறு சிலரால் தவறாக விளங்கப்படுகிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் தௌஹீதுடைய அடிப்படைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இரண்டாவது கருத்துக்கு இடமின்றி இதற்கு இத்தனை அர்த்தங்கள் கொடுக்கலாம், அத்தனை வியாக்கியானங்கள் செய்யலாம் என்றெல்லாம் இல்லாமல் தௌஹீதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள், அடிப்படைகள் மிக தெளிவாக திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் தௌஹீதுடைய ஒரு அடிப்படையை விளங்கிக் கொண்டால், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை விளங்குவதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்க்கு நிகராக, அல்லாஹ்க்கு சமமாக எதுவுமே கிடையாது. அவனுடைய ஆற்றல்களிலும் அவனுடைய பண்புகளிலும் அதுபோன்ற எல்லா விஷயங்களிலும் இறைவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த அடிப்படையை திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொருளும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது தௌஹீதுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை விளங்குவதில் யாருக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் சில வழிகேடர்கள் என்ன செய்வார்கள், இந்த அடிப்படைக்கு எதிரான ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்வார்கள். மக்களுக்கு சொல்லிவிட்டு அதை நாங்கள் திருமறை வசனத்தில் இருந்துதான் விளங்கிக் கொண்டோம் என்றும் சொல்வார்கள். உதாரணமாக ஒரு வழிகட்ட கொள்கை வஹ்தத்துல் உஜூத் என்பார்கள். எல்லாம் கடவுள், நான் கடவுள், நீ கடவுள், இந்த போடியம் கடவுள், இந்த மைக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு கொள்கை இஸ்லாத்தின் பெயரால் சில வடிகேடர்களால் முன்வைக்கப்பட்டது. அவங்க எதை ஆதாரமா வச்சாங்கன்னா, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு தௌஹீதுடைய அடிப்படைக்கு எதிரான வியாக்கியானம் கொடுத்தார்கள். எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது, அப்ப இங்க திரும்பினா இவர் இருக்கார், இவர் அல்லாஹ், இந்த சுவர் அல்லாஹ், இந்த ஃபேன் அல்லாஹ், இந்த போடியம் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி தவறான கொள்கை என்ன செஞ்சாங்க, உண்டாக்கினார்கள். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தில் தௌஹீதுடைய அடிப்படை தெளிவாக இருக்கும் பொழுது அந்த அடிப்படைக்கு எதிராக பல்வேறு வழிகேடுகள் தோன்றி இருக்கிறது. இந்த வழிகேடுகள் தோன்றுவதற்கு காரணமே எது அடிப்படையோ அதற்கு எதிராக நாம் எந்த விதமான வசனத்திற்கும் ஹதீஸிற்கும் விளக்கம் கொடுக்க கூடாது என்பதை புரியாத காரணத்தினால்தான் இந்த வழிகேடுகள் தோன்றியது. உதாரணமாக நாம் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டலாம். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய முடியாது. இந்த வசனத்தில் ரெண்டு கருத்து தர்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? மறைவான விஷயம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மறைவான விஷயம் என்று சொன்னால் நம்முடைய ஆறறிவால் எதை நாம் அறிய முடியாதோ உணர முடியாதோ அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொல்லி கொடுத்தால்தான் மனுஷங்க என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இந்த அடிப்படை மறைவான ஞானம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உள்ளது
இதற்கு ஏராளமான திருமறை வசனங்கள் இந்த அடிப்படையை போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான ஹதீஸ்கள்ல இந்த அடிப்படையை ரசூலா சொல்றாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது கூட சிறுமிகள் அவர்கள் கவிதையாக படிப்பார்கள். ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாடாதீங்க, லா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லா, நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். இப்படி நபிகள் நாயகம் போதிப்பாங்க. இவ்வளவு அடிப்படை தெளிவா இருக்கும். அப்ப இதற்கு மாற்றமாக அல்லது இதற்கு எதிராக ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த செய்தியை இந்த அடிப்படை தகர்க்காத விதத்தில் நாம் என்ன செய்யணும், அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அபூ ஜஹல் இந்த இடத்துல சாவான், உத்பா இந்த இடத்துல சாவான், இப்படி அறிவிப்பாங்க. ஆனால் இந்த தரீகா வழிபாட்டை பின்பற்றக்கூடிய எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்குது. என்னப்பா இவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்று சொல்கிறது, நபிகள் நாயகம் வாழ்க்கையிலேயே ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது, இந்த அடிப்படையை இப்படி தெளிவாக ஏன் இதற்கு எதிராக பேசுகின்றீர்கள்? தவறான புரிதல். என்ன புரிதல்? இந்த பத்ர் யுத்தத்தை ரசூலா சொன்னாங்களா இல்லையா? அபூ ஜஹல் இந்த இடத்துல சாவான்னு சொன்னவன்னு பாத்தீங்களா? ரசூலா முன்கூட்டியே சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நபிகள் நாயகத்துக்கு என்ன இருக்கிறது? மறைவான ஞானம் இருக்கிறது. இதான் தவறான புரிதல். இதை எப்படி நாம புரியணும்? மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். தன்னுடைய இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பான். எதை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி கொடுத்தானோ அது மட்டும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். சொல்லி கொடுக்காத விஷயங்கள் என்ன செய்யாது, தெரியாது. இதுதான் சரியாக புரிய வேண்டியது. ஆனால் இதை தவறாக புரிந்து என்ன செஞ்சாங்க, மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இது மாதிரி தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில உள்ள ஒரு தவறான ஒரு புரிதல் என்னன்னு சொன்னோம்னா, சில மார்க்க அறிஞர்களாலும் சில வழிகட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்களாலும் மக்களுக்கு மத்தியில பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஷைத்தான் ஜின்களை பற்றிய ஒரு விஷயம். அதுல பலவிதமான தவறான புரிதல்கள் மக்கள்கிட்ட இருக்குது. இஸ்லாம் எந்த அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டுகிறதோ, எந்த அடிப்படையை போதிக்கிறதோ அதற்கு நேர் எதிரான தவறான புரிதல்கள். ஷைத்தான் என்ன செய்ய முடியும், நம்ம உடம்புல அவன் நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியும், ஜின்னு நமக்கு நோய் உண்டாக்க முடியும், இப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அதற்கு சில வசனங்களை சில ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுவதையும் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படையை சரியாக புரியாமல் இந்த மாதிரி ஷைத்தானால் நமக்கு நோய் உண்டாக்க முடியும், ஷைத்தான் நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியும், ஷைத்தான் மனித பெண்களோடு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவான், இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க, கதையை அவிழ்த்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்வானா, இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய சில வழிகட்ட விஷயங்கள் புரிதல்கள், ஷைத்தான் என்ன செய்வான், அவன் நமக்கு நோயை உண்டாக்கவும் செய்வான், நோயை நீக்கிற வழியை அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அதான் எப்படிலாம் சொல்றாங்க, தாயத்து போட்டோம்னா சில நோய் நீங்கிருமா. இந்த சலஃபு கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படிதான் மக்களுக்கு சொல்றாங்க, தாயத்து போட்டா நோய் நீங்குது. ஏன் நோய் நீங்குது? அது ஷைத்தான் என்ன செய்யலாம், அந்த மாதிரி நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக நம்ம தாயத்தை அணியும் போது நோய் நீங்கிற மாதிரி ஷைத்தான் செய்யறான் என்றெல்லாம் என்ன செய்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. மார்க்கம் ஒரு விஷயத்தை ஷிர்க்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான் நபி அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இஸ்லாம் ஒரு செயலை செய்தால் இணை வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், அந்த பொருளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நீ அதை அல்லாஹ்க்கு ஈக்குவலா ஆக்குற, அதனால நீ ஷிர்க் செய்யற. இப்போ உதாரணமா சிலை வழிபாடு இஸ்லாம் இணை வைத்தல்ங்குது. இஸ்லாம் ஏன் இணை வைத்தல்னு சொல்லுது, அது ஒரு கற்சிலை, அதற்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆனா அதை வணங்கக்கூடியவன் எப்படி நம்புகிறான், இதுக்கு எல்லா சக்தி இருக்குது, இது நமக்கு நோயை நீக்கும், இது நம்ம கஷ்டத்தை நீக்கும். அப்ப சக்தி இல்லாத ஒரு பொருளை
இறைவனுடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறதுனால அதை இஸ்லாம் இணை வைத்தல் சொல்லி காட்டுது. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு பொருளுக்கு ஒரு செயலை செய்வதை ஷிர்க் என்று சொல்லிவிட்டால் அதற்கு எந்த சக்தியும் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொருளுக்கு என்ன கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது, நீங்க தவறா கற்பனை பண்றீங்க என்றுதான் அதனுடைய அடிப்படை. ஆனா எப்படி சொல்றாங்க, தாயத்து போற ஷிர்க்கு தான், ஆனா தாயத்து போட்ட நோய் நீங்கிரும். ஷைத்தான் என்ன செய்யறான், நம்மள அந்த மாதிரி நோய் நீங்கிற மாதிரி ஷிர்க்குல கொண்டு போய் தள்ளுறதுக்காக ஷைத்தான் நமக்கு ஷிஃபா கொடுக்கின்றான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் இதற்கு என்னென்ன சக்தி இருக்குது? நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா, நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியுமா? அல்லாஹ் இந்த ஜின் ஷைத்தானுக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்பதை பற்றி தான் நாம இந்த தொடரில் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக நாம தௌஹீதுடைய ஒரு பேசிக்கை நாம் வழங்கிக் கொள்ளணும். இந்த பேசிக்கை நம்ம சரியா புரியலும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கி கொண்டால்தான் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்ற வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை விளங்கி கொண்டால் யாருமே கடவுள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சமமா யாரும் இல்லை. அப்ப நீங்கள் எங்கு திரும்பினா அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், அல்லாஹ் அரிசியில் இருக்கின்றான். நாம எங்க இருந்தாலும் சரி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? யா புனைய இன்னகா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், என்னுடைய மகனே, ஒரு பொருள் அது விதை அளவோ அல்லது கடுகளவு இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த், அது ஒரு பாறைக்குள் இருந்தாலும் சரி, அல்லது வானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் இருந்தாலும் சரி, ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு, அல்லாஹ் அதை அறிகின்றான். அப்ப ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னால் நாம எங்க இருந்தாலும் படைத்த ரப்பல் ஆலமீன் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வசனத்துடைய சரியான விளக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் இவைகளால் நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இந்த நோய் நொடிகள் இந்த மாதிரி சோதனைகள் இருக்கு பாருங்க, இதை தரக்கூடியவன் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஜின்கள் ஷைத்தானுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். தௌஹீதுடைய ஒரு பேசிக் என்னன்னு சொன்னோம்னா, நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இன்ப துன்பமா இருந்தாலும் சரி, அது கடுகளவு இன்பமா இருந்தாலும் சரி, கடுகளவு துன்பமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்ப துன்பமா இருந்தாலும் சரி, அதன் மூலம் நம்மை சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை? மனித பார்வையில் எது நல்லதாக இருக்கிறதோ அதை நம்ம அல்லாஹ்வோட சேர்ப்போம். மனித பார்வையில் எது கெட்டதாக இருக்குதோ அதை புறக்காரணம் கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். உதாரணமா, நமக்கு பெரிய ஒரு செல்வம் கிடைச்சிடுச்சு, ஒரு மூமின் என்ன சொல்வாரு, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எனக்கு என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிடுச்சு. நம்முடைய பார்வையில் ஒரு பொருளாதாரம் கிடைத்திருப்பது நல்ல விஷயம். நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹ் பத்தி சொல்லி காட்டுறாங்க, அல் ஹைரு குல்லுஹு பியதிக், இறைவா நன்மை அனைத்தும் உன்னுடைய கையில் இருக்கிறது, வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமை என்பது அது உன்னை சார்ந்தது அல்லம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வையில் எது கெட்டதா இருக்குதோ அதை இறைவனோட தொடர்பு படுத்தி நம்ம பேச மாட்டோம். இப்ப நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டுடுச்சு, நோய் ஏற்பட்டுன்னு சொன்னா என்ன செய்வோம், அந்த நோய்க்கு வெளிப்படையான காரணம், நான் இந்த மாதிரி ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, சிகரெட் பிடிச்சி ஆஸ்துமா வந்துருச்சு, எனக்கு சிகரெட் பிடிச்சதுனால ஆஸ்துமா வந்துருச்சு, அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். அப்ப இந்த மாதிரி அந்த நோய்க்கு எது வெளிப்படையான காரணமோ அதை சொல்லி நாம சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு நோய் தந்துட்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா அதுதான் அடிப்படை. ஆனால் தீய விஷயங்களை நாம் இறைவனோடு என்ன செய்ய மாட்டோம், கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஆனா பொதுவாக நாம் நம்ப வேண்டும், எல்லா நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இன்பமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துன்பமா இருந்தாலும் சரி, அதை நமக்கு அதன் மூலம் நம்மை சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். இது தௌஹீதுடைய பேசிக்.
இதை நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு என்ன செய்யுது, இந்த அடிப்படையை நமக்கு போதிக்கின்றது. நாம ஒரு சில முக்கியமான வசனங்கள் ஹதீஸ்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாம் 6வது அத்தியாயம் 17-18 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வை யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ. நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. வை யம்சஸ்க பி ஹைரின், அல்லாஹ் உனக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் உமக்கு ஒரு கெட்டதை நாடிவிட்டால், துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அப்ப நமக்கு துன்பங்கள் மூலமா சோதனை ஏற்படுகிறதா இல்லையா? நோய் நொடிகள், உடல்ல அது மாதிரி பொருளாதார குறைவுகள், மரணம், இந்த மாதிரி எந்த விதமான துன்பமா இருந்தாலும் சரி, நமக்கு துன்பத்தை தரக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் உமக்கு நல்லதை நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளை தடுப்பவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லி காட்டுகின்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவன்தான் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். இதுதான் தௌஹீதுடைய பேசிக். நம்ம மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். வேற எந்த விதமான யாருக்கும் அல்லாஹ் செய்ய மாட்டான். நம் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய பவரை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது இந்த அடிப்படை நல்ல மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதான் தௌஹீதுடைய அடிப்படை. வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன்தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவன் ஞானம் மிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதே கருத்தை சூரத்து யூனுஸ் 11வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ வை யுரிதுக பி ஹைரின் ஃபலா ராத்தலி ஃபதலிஹி. அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனுடைய அருளை திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் கிடையாது. திருப்பி விடுதல் என்னது? தடுப்பதை விட திருப்பி விடுதல் ஈஸி. இப்போ ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை தடுத்தல் என்ன அர்த்தம்? அப்படி பிடிச்சி நிப்பாட்ட தடுக்கிறது. இது நம்மளால முடியுமா? முடியாது. திருப்பி விட என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமாக ஒரு ட்ரெயின் வரும்போது ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க வச்சுக்கிடுங்க, அது வேற ரூட்ல அது போயிடும். அப்ப இது திருப்பி விடுதல். இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உமக்கு ஒரு நல்லதை நாடி விட்டால் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி விடக்கூடியவங்க கூட யாரும் என்ன செய்யாது கிடையாது. யுஸீபு பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹி, அவன்தான் துன்பத்தையும் இன்பத்தையும் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியோருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனம் சொல்லி காட்டுறான். இது மிக தெளிவான ஒரு வசனம். நமக்கு இன்ப துன்பங்கள் மூலம் நம்மை சோதிப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திர், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அவனுக்கே அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி கிடையாது. குத்துமீர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னோம்னா, நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டை இருக்கு பாருங்க, அந்த கொட்டையில வெள்ளை கலர்ல ஒரு தொலி இருக்கும். பழத்தை நம்ம தின்றுவோம், பழத்தை தின்ன பிறகு அந்த கொட்டையை சுத்தி ஒயிட் கலர்ல லேசா ஒரு தொலி மாதிரி இருக்கும். அந்த தொலிக்கு பேர் தான் கித்துமீர். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வை என்று யாரை அழைக்கிறீர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த அளவு சக்தி கிடையாது. மின் கித்துமீர், ஒரு விதையின் பேரித்தம் கொட்டையின் மீது உள்ள அந்த தொலி அளவு கூட என்ன கிடையாது, அவர்களுக்கு சக்தி கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்ப துன்பங்கள் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று 17வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், குலிது உள்ளதீன ஸஅம்து மின் தூனிஹி, அல்லாஹ் அன்றி நீங்கள் யாரையெல்லாம் கற்பனை செய்கின்றீர்களோ, ஃபலா யம்லிகூன கஷ்ஃபல் உர்ரி அன்கும் வலா தஹ்வீலா, உங்களை விட்டும் கஷ்டத்தை அகற்றவோ திருப்பி விடவோ அவர்களுக்கு முடியாது. நாம் சொன்னமா இல்லையா, தடுக்கிறது திருப்பி விடுறது. அல்லாஹ் ரெண்டுக்கும் சொல்றான். அல்லாஹ்வை நீங்கள் யாரை கற்பனை பண்ணாலும் சரி,
அல்லாஹ் நமக்கு எப்படி கஷ்டத்தை அகற்றுவானோ, அல்லாஹ் நமக்கு எப்படி துன்பத்தை திருப்பி விடுவானோ, அதுபோன்று அகற்றக்கூடிய சக்தியோ திருப்பி விடக்கூடிய சக்தியோ யாருக்கும் கிடையாது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹூதே, திடீர்னு தானே புது பிரச்சாரம் போகுது, சத்திய கொள்கையை மக்கள் அசத்தியத்தில் இருக்கும்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்புன்னு பிரச்சாரம் பண்றாங்க. சிலை வழிபாடு தப்பு, அங்க நடக்கக்கூடிய பாவமான காரியங்கள் தப்புன்னு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, யாஹூத் மா ஜித்தனா பி பையினத்தின் வமா நஹ்னு பி தாரிக்கி ஆலிகத்தினான் கௌலிக்க, நீ எங்க கிட்ட எந்த ஆதாரத்தையும் கொண்டு வரல, உன்னுடைய பேச்சை நம்பி எங்களுடைய கடவுள்களை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம். வமா நஹ்னு லக பி மூமினின், உன்னை நாங்கள் நம்பவும் மாட்டோம். ஹூத் நபியை பார்த்து ஊர் மக்கள் சொல்றாங்க, எவ்வளவுதான் ஆதாரத்தை காட்டினாலும் நீ என்னத்தப்ப ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, மறுக்கணும் முயற்சி பண்ணா வச்சுக்கிடுங்க, நீங்க என்னத்தை கொண்டு போய் ஆதாரத்தை காட்டினாலும் சரி, கண்ணு முன்னாடி கொண்டு போய் காட்டினாலும் சரி, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நிறைய ஆதாரங்களை காட்டினாங்க. நீ என்னப்பா ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, நீ ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை, உன்னுடைய பேச்சை நம்பி எங்கள் கடவுளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம், நாங்கள் உண்மை நம்பக்கூடியவராக இல்லை அப்படின்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள், இன் நகூலு இல்லா இஅ்தராக பாது ஆலிகத்தினா பிசூயின், ஹூதே, உனக்கு இந்த மென்டல் சேஞ்ச் உண்டாக்குன எங்க கடவுள்கள் தான், அப்படி நாங்க என்ன செய்யறோம், நம்புறோம், அப்படிதான் நாங்க சொல்லுவோங்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு சத்தியத்தை சொன்னவன அவருக்கு மனநோய் ஏற்பட்டு விட்டது, மென்டல் சேஞ்ச் ஆகிவிட்டு பைத்தியம் பிடித்து விட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அது அவங்க எப்படி சொன்னாங்க, இந்நகூலு இல்லா இஅ்தராக பாது ஆலிகத்தினா பிசூயின், எங்களுடைய கடவுள்களில் ஒரு கடவுள் தான் உனக்கு இந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் உண்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னவன அந்த மக்களுக்கு தௌஹீதுடைய அடிப்படையை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. கால இன்னி உஷீதுல்லாஹ, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன், வஷ்ஹது அன்னி பரிவும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள். மின் தூனிஹி ஃபகீதூனி ஜமீஆ வலா சும்மலா துன்லிருன், நீங்கள் அனைவரும் எனக்கு அவகாசமே கொடுக்காமல் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வின் மீதே நான் தவக்குல் வைத்திருக்கின்றேன். மாமின் தாப்பத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியத்திஹா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய நெற்றி முடியை பிடித்திருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இது தௌஹீதுடைய பேசிக். சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஆயத்து, ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன் தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன், நமக்கு இன்ப துன்பங்களை தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அது இந்த வசனம் அந்த பேசிக்க சொல்லுது. அதாவது மாமின் தாப்பத்தில் இல்லாஹு ஆஹிதும் பினாசியத்திஹா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அணுவுல இருந்து மலை வரை உள்ள வானம் பூமி வரைக்கும் உள்ள எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அவனுடைய நெற்றி முடியை பிடித்திருக்கக்கூடியவன். ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய இறைவன் சரியான பாதையில் இருக்கின்றான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த மக்களுக்கு தௌஹீதுடைய பேசிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உனக்கு பைத்தியம் உண்டாக்குனது எங்கள் கடவுள் தான் சொல்லும்போது ஹூத் நபியுடைய பதில் என்ன, அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க, நீங்கள் இணை கற்பிப்பதை நான் விலகி கொண்டேன், எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. இந்த சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தில் 53 இருந்து 56 வசனம் வரைக்கும் இதை பற்றி பேசுகிறது. அப்ப நாம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இன்ப துன்பங்களை தந்து சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 155 157 அல்லாஹ் சொல்கின்றான், வத நபுலுவன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும்
செல்வங்களில் குறைவை ஏற்படுத்தியும் உயிர்களில் குறைவை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனை யார் தான் தர்றா? அல்லாஹ் தான் தருகின்றான். பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தை இலக்க வச்சு சோதிப்போம், மௌத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். ஓ பஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்கள்னா யாரு? நமக்கு தந்தவன் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நாம பொறுமையா இருப்போம், அல்லாஹ்விடம் உதவி வரும் என்று இன்ப துன்பங்களுக்கு காரணம் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான், அவனுடைய விதிப்படி தான் நடக்கிறது என்று நம்பிக்கை வச்சு கொண்ட கொள்கை மாறாம இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் பொறுமையாளர்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க சொல்வாங்களாம், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துன்பத்துக்கு காரணம் எனக்கு ஷைத்தான் நோய் உண்டாக்கிட்டான், எனக்கு ஷைத்தான் தான் எனக்கு பைத்தியத்தை உண்டாக்க வச்சிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தர்றானா நாம அவனுக்கு சொந்தம். நம்மை சோதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ரப்புக்கு இருக்குது. அவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். அப்ப அவனுக்கு நம்மை சோதிக்கக்கூடிய உரிமை இறைவனுக்கு இருக்கிறது. அப்ப காலு இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் ரப்பிஹிம் ரஹ்மா, அவர்களுக்குத்தான் உமது இறைவனின் அருளும் கருணையும் உண்டாகும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று 7வது அத்தியாயம் 168வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வ பலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வ ஸய்யாத், நாம் அவர்களை நல்லவைகளை கொண்டும் தீயவைகளை கொண்டும் சோதித்தோம். நல்லவைகளை கொண்டு சோதிக்க என்ன அர்த்தம்? செல்வத்தை அதிகமாக கொடுத்தா அது ஒரு நமக்கு ஒரு சோதனை தான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையே என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பதும் தீயவற்றை கொண்டு சோதிப்பதும், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி ஒரு நோயை கொடுத்து தீராத ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். நாம ஈமான்ல கரெக்டா இருக்கிறோமா என்பதற்காக. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நாம் தான் அவர்களை நல்லவற்றை கொண்டும் தீயவற்றை கொண்டும் சோதிக்கின்றோம். அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு ஏற்படக்கூடிய அணு அளவு இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்மை சோதிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்குத்தான் நமக்கு துன்பங்களை கொண்டும் இன்பங்களை கொண்டு சோதிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 35வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வ நபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி, நாம் உங்களை கெட்டவற்றை கொண்டும் நல்லவற்றை கொண்டும் நாம் என்ன செய்கின்றோம்? சோதிக்கின்றோம். ஃபித்னத்தன், சோதிக்கின்றோம். வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடம்தான் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி 89வது அத்தியாயம் 16வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், இந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை செய்தால் அவன் சொல்வான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்ப நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பவன் அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, நாம் அவனை சோதிப்பதற்காக அவனுக்கு பொருளாதாரத்தை குறைத்து விட்டால், அவனை ஏழையாக்கி விட்டால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் கூறுகின்றான். அப்ப இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நமக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிப்பவன் யார் தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி இஸ்ரவேலர் சமுதாயம் இருக்கு பாருங்க, இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கு பயங்கரமான சோதனை. ஃபிரௌன் என்ன செய்தான்? பெண் மக்களை உயிரோடு வாழ வைத்தான், ஆண் மக்களை கழுத்தறுத்து கொன்றான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 2:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஃபி தாலிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் அவீம், உங்கள் இறைவனிடமிருந்து மிக பயங்கரமான சோதனையாக இது இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஃபிரௌன் இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் சோதிச்சானா இல்லையா? அப்ப இந்த சோதனை உங்களை செஞ்சவன் யாரு? ரப்பு தான் உங்களை என்ன செய்தான்? சோதித்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி 2:124 அல்லாஹ் கூறுகின்றான், வ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் என்ன செய்தான்? சோதித்தான். ஃபதம்மஹுன்ன, அவர் அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப நம்ம குர்ஆன் வசனங்கள்ல
இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் நாம் எடுத்துக்காட்டி இந்த வசனங்கள் இருக்கு பாருங்க, இது நமக்கு ஒரு பேசிக்கோ தௌஹீதுடைய அடிப்படை நம்ம சொல்லி காட்டு. நமக்கு அணு அளவு இன்பமாக இருந்தாலும் அணு அளவு துன்பமாக இருந்தாலும், நோய் நொடியாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, எந்தவித துன்பமாக இருந்தாலும் நம்மை அதன் மூலம் சோதிப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். வேற யாருக்கு என்ன கிடையாது, அதுல அதிகாரம் கிடையாது. அவன் தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் நெற்றி முடியை பிடித்து வைத்திருப்பவன், கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். வேற யாருக்கும் என்ன கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது. ஏன் நம்ம மனசுல நல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நாம வித்ரு தொழுகிறோம். வித்ரு தொழும் போது நம்ம குனூத் ஓதுறோமா இல்லையா? இந்த செய்தி அல் முஅஜ்ஜமுல் கபீர் தபரானில பதிவு செய்யப்பட்டு 2635வது செய்தியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. வித்ருல நம்ம குனூத் ஓதுறோம். அந்த குனூத்துல வரக்கூடிய ஒரு அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத், இறைவா நீ எனக்கு நேர்வழி காட்டியவர்களோடு எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அதில் என்னையும் சேர்த்துரு, எனக்கும் நேர்வழி காட்டு. ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ அந்த மக்களை சேர்த்து எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக. வத்த வல்லனி ஃபீமன் தவல்லைத், நீ யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அந்த மக்களில் என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஓ பாரிக்கிலி ஃபீமா அழைத்தைத், நீ எனக்கு தந்தவற்றில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. வகினி ஷர்ரமா கலைத், நீ எனக்கு எதை விதித்து விட்டாயோ அந்த கெட்டதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. என்ன நமக்கு அல்லாஹ் விதிச்சதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்குது. அப்படி எனக்கு எதை விதியாக்கி இருக்கின்றாயோ அந்த விதியில எது கெட்டதோ அதை விட்டு என்ன செஞ்சிரு, நீ காப்பாற்றி விடு. இன்னக்க தக்லி வலா யுக்லா அலைக், நீதான் விதியை நிர்ணயம் செய்யக்கூடியவன். உனக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது, விதியை நிர்ணயம் செய்ய முடியாது. இன்னஹு லா யதில்லு மன் வாலைத், நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவனை யாரும் இழிவுபடுத்த முடியாது. வலா யஇஸு மன் ஆதைத், நீ யாரை பகைத்து விட்டாயோ அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. தபாரக்த வ தஆலைத், நீதான் பாக்கியம் பொருந்தியவன், நீதான் உயர்ந்தவன். அப்படின்னு என்ன செய்யறோம், வித்ரு குனூத்துல இந்த குனூத் ஓதுறோம். அதுல என்ன நாம சொல்றோம், அல்லாஹ்ட பாதுகாப்பு தெரிகின்றோம். வகினி ஷர்ரமா கலைத், நீ எங்களுக்கு விதித்த ஒன்றினுடைய தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. அப்ப அல்லாஹ் நமக்கு விதிச்சதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் அந்த கெட்டதை விட்டு யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதுல வரக்கூடியது ஷர்ரமா கலைத், நீ விதித்தனுடைய தீங்கிலிருந்து நீ என்ன செய்ய, காப்பாற்று. அது மாதிரி குறிப்பா நமக்கு நோய் நொடிகள் ஏற்படுது. இந்த நோய் நொடிகள் இருக்கு பாருங்க, நோய்கள் மூலமாக நம்ம சோதிக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். வேற யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது, நோயை தந்து சோதிக்க முடியாது. இது தௌஹீதுடைய ஒரு பேசிக். இந்த பேசிக் புரியாத காரணத்தினால தான் ஷைத்தான் நமக்கு நோயை உண்டாக்குறாங்க, தப்பான கொள்கையெல்லாம் வருது. இதையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சஹீஹுல் புகாரில 5645வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுசிப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு நல்லது நாடுதானோ அவரே அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குகிறான். இப்போ ஒரு மூமினுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பெரிய தர்ஜா கொடுக்க நாட்டான் வச்சிருங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான். உடல் நோய்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம், ஏழையாக்கி அல்லாஹ் சோதிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் சோதிக்கலாம், கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம். அப்ப அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவரை அவன் சோதிக்கிறான். இங்க மேட்ரு என்ன, சோதிக்கிறவன் யாரு, துன்பங்களை கொடுத்து சோதிப்பவன் யார், அல்லாஹ் தான் துன்பங்களை கொடுத்து சோதிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அஹ்மதுல 9299வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறாங்க. நலம் விசாரிக்க போகும்போது ரசூலுல்லாஹ்வோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் விசாரிக்க போறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளி கடுமையான காய்ச்சலால சஹாபி பாதிக்கப்பட்டிருக்கார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்றாங்க, காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த நபி தோழர் சொல்றாங்க, அபுஷிர் நீ நற்செய்தியை பெற்றுக்கொள். அவர் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நலம் விசாரிக்கும் போது சொல்றாங்க, நீ நற்செய்தியை பெற்றுக்கொள். இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் யகூல், அல்லாஹ் சொல்கிறான், நாரி இந்த நோய் என்பது என்னுடைய நெருப்பு. நமக்கு ஏற்படக்கூடிய நோய் இருக்கு பாருங்க, இது யாருடைய நெருப்பாம், அல்லாஹ்வுடைய நெருப்பு. நெருப்புனா சுடுமா இல்லையா? அப்ப நோய் நமக்கு பாதிப்பு உண்டாக்குறதுனால
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அல்லாஹ்வுடைய நெருப்புங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றானா நாரி இது என்னுடைய நெருப்பு. உஸல்லிதுஹா அலா அப்தில் மூமினி ஃபித் துன்யா, ஒரு மூமினான அடியானுக்கு, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு இந்த உலகத்திலே அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். நோயை சாட்டுறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த நோய் என்னுடைய நெருப்பு. இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அடியானை சோதிப்பதற்காக அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். தக்கூன ஹல்லஹு மினன் நாரி ஃபில் ஆகிரா, மறுமை நாளில் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் நோயை தரான்னு வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு மறுமையில் நரகத்தை விட்டு நமக்கு என்ன செய்யாது, ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபியான சொல்லி காட்டுறாங்க. அப்ப அற்புதமான ஒரு அடிப்படை. நோய் என்பது நாரி என்னுடைய நெருப்பு. உஸல்லிதுஹா அலா அப்தில் மூமின், நான் தான் அதை செய்கின்றேன், மூமினான அடியார்களின் மீது சாட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 5653வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, இதா இப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானை அவனுடைய நேசத்திற்குரிய 2 விஷயங்களை பறித்து நான் சோதித்தால். கண் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாரு, நபிகள் நாயகம் கண்ணை தான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய 2 கண்கள், கண் பார்வை இல்லாம அல்லாஹ் எடுத்து பிறவியிலேயோ அல்லது இடையிலேயோ கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதித்தால், ஃபஸபர, அவன் பொறுமையாக இருந்தால், ஃபஅவ்வல்துஹு மின்ஹுமா அல் ஜன்னா, அந்த 2க்கும் பகரமாக நான் சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து விடுகின்றேன். அப்ப நம்ம கண் பார்வையை எடுத்து சோதிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கண் பார்வையை பறித்து அல்லாஹ் சோதிக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவன் அல்லாமல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் அதற்கு கூலி சொர்க்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன போதிக்குது? நம்மளை சோதிக்கிறவன் யாரு தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். நமக்கு வேற யாரும் செய்ய முடியாது, துன்பத்தை தர முடியாது என்ற அடிப்படை இதிலிருந்து விளங்குகிறது. அதுபோன்று அஹ்மதுல 6482வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னதாக, மா அஹது மினன் நாசி யுசாபு பி பலாயின் ஃபி ஜஸதிஹி, ஒரு அடியானுக்கு, மக்கள்ல எந்த ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடல்ல ஒரு சோதனை ஏற்பட்டால், நோய் நொடிகள் ஏற்பட்டால், பலவிதமான நோய்கள் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால், இல்லா அமரல்லாஹு அஸ்ஸ வஜல் அது மலாயிக்கத்தை அல்லதீன யஹ்ஃபதுனஹு, அவனை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான். ஒவ்வொரு மனுஷனுக்குமே வானவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க, பாதுகாக்கக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பாதுகாக்கக்கூடிய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்வானா, உக்துபு லி அப்தி குல்ல யௌமின் வ லைலத்தின் மாகான யஅமலு மின் கைரின் மாகான ஃபி விசாகி, என்னுடைய அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அவன் எந்த நன்மையை செஞ்சுக்கிட்டு இருந்தானோ, ஆரோக்கியமா இருக்கும்போது, இப்போ நோய்வாய்ப்பட்டார் ஒரு ஆள், ஆரோக்கியமா இருக்கும்போது 5 வேளை தொழுகை பள்ளியாசலுக்கு வர்றாரு, இமாம் ஜமாத்தை கலந்து கொள்றாரு, நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு வர முடியல. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்களுக்கு சொல்லுவான், என் அடியானுக்கு எழுதுங்க, அவன் நல்லா இருக்கும்போது நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தானா இல்லையா, அந்த நன்மையை இந்த அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலும் எழுதுங்கள். மாகான ஃபி விசாகி, என்னுடைய பிடியிலே, என்னுடைய கெட்டிலே அவன் இருக்கும் காலமெல்லாம். நோய் என்பது அல்லாஹ்வுடைய கெட்டு, அல்லாஹ்வுடைய பிடி. அங்க அல்லாஹ் என்னுடைய நெருப்புங்கிறான் நோயை. எங்க நபிகள் அப்படி சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய விசாக்கி, என்னுடைய கட்டு, என்னுடைய பிடி என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தி என்ன காட்டுது, நமக்கு நோய்களை தந்து சோதிப்பவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று அஹ்மதுல 6622வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதஷ்தகா அல் அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் நோயுற்று விட்டால், கீழதில் காத்திபி அல்லதி யக்துபு அமலஹு, அவனுடைய நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய எழுத்தருக்கு, மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிடப்படும். உக்துப் லஹு மிஸ்ல அமலிஹி இதாக்கான தலீகன் ஹத்தா அக்பிலஹு, அவன் நோய் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நல்லதை நீங்கள், நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இதாக்கான தலீகன் ஹத்தா அக்பிலஹு, அவன் நோயாளியாக இருந்தால் மௌத்தாவர வரைக்கும், அவ் உத்லிகு, அல்ல நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கின்ற வரைக்கும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான்,
அவன் நோயாளியா இருந்தான்னு சொன்னோம்னா அவனை நான் கைப்பற்றுற வரைக்கும் நீங்க அவனுக்கு நன்மை எழுதுங்க, அது அவன் நோயிலிருந்து நான் விடுவிக்கிற வரைக்கும் நீங்க நன்மை எழுதுங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்கள் மூலம் நம்ம என்ன செய்கின்றான், சோதிக்கின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் நான் விடுவிக்கிறேன், நான் கைப்பற்றுறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சஹீ முஸ்லிம்ல 5216வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறாங்க. நலம் விசாரிக்க போனா அவர் அப்படி குஞ்சு மாதிரி ஆயிட்டார். அதாவது அப்படி ஆளு தெளிந்து போய் ஓமானது சொல்லி காட்டுறாங்க. சார மிஸ்ல் ஃபர்ஹ், குஞ்சு மாதிரி ஆயிட்டார் நோயில. அப்போ ரசூல் என்ன செய்றாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் குந்து ததுஉ பி ஷைஇன், நீ அல்லாஹ்ட்ட ஏதாவது துவா செஞ்சியப்பா, அல்லாஹ்ட்ட எதுவும் கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஆமாம், குந்து அகூல் அல்லாஹும்ம மா குந்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா, இறைவா நீ எனக்கு மறுமையில் எதை கொண்டு தண்டிக்கவிருக்கிறாயோ ஃபஅஜ்ஜில்ஹு ஃபித் துன்யா, அதை எனக்கு என்ன செஞ்சிரு, உலகத்திலே தந்துரு அப்படின்னு நான் துவா செஞ்சேங்கிறாரு. எவ்வளவு பயங்கரமான துவா பாருங்க. அப்போ அவர் அதனுடைய மறுமையினுடைய பிடியை விளங்காம துவா செய்கிறார். மறுமையில் உள்ள அந்த நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தை விட 70 மடங்கு அதிகம். நம்ம ஒரு வினாடி போயிட்டு வந்தா கூட இந்த மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு அடியானை எடுத்து இந்த உலகத்தில் அவனை மாதிரி யாரும் இன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவன் அல்லாஹ் நரகத்தில் ஒரு முக்கி அல்லாஹ் கேட்பான், நீ துன்யாவில் என்னடா அனுபவிச்ச, ஒண்ணுமே இல்லைம்மா. இந்த துன்யாவை நம்ம எவ்வளவு அனுபவிச்சாலும் நரகத்தில் ஒரு முக்கி அல்லாஹ் எடுத்தான்னு வச்சுக்கிறேங்க, இந்த துன்யா ஒண்ணுமே கிடையாது. இந்த துன்யாவில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்பானா இல்லையா, அவனை அல்லாஹ் என்ன செய்வான், அவனை சொர்க்கத்தில் ஒரு முக்கு எடுத்து அல்லாஹ் கேட்பான், என்னடா துன்யாவில் கஷ்டப்பட்ட, ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ். அவன் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த துன்யாவுடைய இன்ப துன்பம் என்பது எதுவுமே என்ன கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா அவர் அப்படி துவா செஞ்சார். எப்படி துவா செஞ்சிட்டாரு, எல்லாம் நீ மறுமையில் என்ன எதை கொண்டு சோதிக்கவிருக்கிறாயோ அதை இந்த உலகத்திலே தந்து விடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ்ட்ட அவர் கேட்டாரு, அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ யோசித்து பாருங்க, அல்லாஹ்ட்ட அவர் ஒரு சோதனையை கேட்கிற, அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா துத்தியகுஹு, உனக்கு அது முடியாதுப்பா, மறுமையுடைய வேதனை துனியாவது அனுபவிக்க முடியுமா, அது முடியாது. நீ எப்படி துவா செய்ய வேண்டும், அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார், இறைவா எனக்கு இந்த உலகிலும் நல்லதை தருவாயாக, ஆகிரத்திலும் நல்லதை தருவாயாக, நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று நீ பிரார்த்தனை செய்திருக்க கூடாதா அப்படின்னு நபிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அதை பிரார்த்திக்கின்றார், அல்லாஹ் செய்கின்றான், அந்த வேதனை விட்டும் அவரை காப்பாற்றினான் என்ற செய்தியை நாம் சஹீஹ் புகாரில 5216வது செய்தியா பார்க்கிறோம். இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு நோயின் மூலம் நம்மை சோதிக்கக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். வேற யாரும் நமக்கு என்ன கிடையாது, நோயை தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. வெளிப்படையான சில காரணங்கள் இருக்கும், அந்த காரணத்தை வைத்து ஒரு ஆள் பீடி பிடிக்கிறாரு, அவருக்கு ஆஸ்துமா வந்துடுது. இந்த வெளிப்படையான நோய்க்கு இந்த வெளிப்படையான காரணத்தை ஆக்கணும் யார் மட்டும்தான், அல்லாஹ் தான் இதை வெளிப்படையான காரணமாக ஆக்கி நம்மை சோதிக்கின்றான். ஒரு அசுத்தமான பொருளை சாப்பிட்டு வர்றோம், நமக்கு நோய் ஏற்படுது. நோய் ஏற்பட்டதுக்கு அசுத்தம் ஒரு பொருள் காரணம், அது வெளிப்படையான காரணம். அதன் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் நாடியவன் யார் தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். அப்ப இந்த அடிப்படை இன்னும் நாம் புரிந்து கொள்வதற்கு, நோய்களின் மூலம் நம்ம சோதிக்கிறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ஒரு மூமினை அவனுடைய இறை நம்பிக்கையை அல்லாஹ் பரிசோதிப்பதற்காக இவ்வாறு சோதனைகளை கொடுக்கிறான் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் பார்த்துவிட்டு, ஷைத்தானுக்கு என்ன சக்தி, ஷைத்தான் நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா முடியாதா, அதுக்கு ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன, மாற்று கருத்துடையவங்க எப்படி தப்பா புரியுறாங்க, அதற்குரிய சரியான விளக்கம் என்ன என்பதை நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்